தளபதி. தமிழக வெற்றி கழகத்தின் நம் தலைவர் தளபதி அவர்களுக்கு முதல் வணக்கம். நம் கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அண்ணன் அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த வணக்கங்கள். நமது சென்னை கிழக்கு மாவட்டத்தின் தலைவர் அண்ணன் ஜி பாலமுருகன் அவர்கள் வந்தமைக்கு நம் மாதவரம் பகுதி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கி நம்ம வேலுநாச்சியாரோட 295வது பிறந்த நாள் விழா. அதற்காக பொதுமக்கள் அனைவரும் இங்கே மொத்தமாக கூடியிருக்காங்க. ஆனால் பயங்கரமாக இருந்தது. எல்லாருக்கும் வேஸ்ட் எல்லாமே கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் உணவு வழங்கப்பட்டது. நம்ம பாலமுருகன் அண்ணா மாவட்ட தலைவர் வந்திருக்காங்க. அப்புறம் நம்ம இங்கே மாதவரம் பகுதியில் இருக்காங்க இளங்கோ அண்ணா, அவங்க எல்லாருமே சேர்ந்து தான் இதை பண்ணியிருக்காங்க. டீம் ஒர்க்காக தான் பண்ணியிருக்காங்க. 2026 கண்டிப்பாக தளபதி தான் வருவார். ஏன்னா பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் ஓட்டு, மகளிர் ஓட்டு எல்லாமே இருக்குது. மகளிருக்கு நிறைய பிரச்சனைனா தளபதி கண்டிப்பாக நிற்பார். அதனால் 2026 மகளிர் அணியிலேருந்து இளைஞர் அணியிலேருந்து எல்லாருமே தளபதிக்கு தான் ஓட்டுனால தளபதி தான் கண்டிப்பாக 2026 வருவார். தமிழக வெற்றி கழகம் வாழ்க. எங்கள் எல்லாரோட ஓட்டுமே எங்கள் தளபதிக்கு மட்டும்தான். 2026 எங்கள் ஆட்சி தான் வரும். நாட்டில் எவ்வளோ தப்பான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். பெண்களுக்கு பாதுகாப்புன்றதே நம்மளோட நாட்டில் கிடையாது. இது எல்லாத்தையுமே தட்டி கேட்கறதுக்கு எங்கள் அண்ணன் மட்டும்தான் முடியும். எங்கள் அண்ணனால் மட்டும்தான் முடியும். அவர் கூட நாங்கள் எல்லாருமே எப்போவுமே இருப்போம். மகளிரோட சப்போர்ட் எப்போவுமே எங்கள் அண்ணன் தளபதிக்கு மட்டும்தான். அவர் வந்தால் மட்டும்தான் இந்த தமிழ்நாடு மலரும். பெண்களுக்கு முதல் உரிமை இது வரைக்கும் எந்த கட்சியிலுமே கொடுத்து நான் பார்த்தது கிடையாது. எங்கள் தளபதி மட்டும்தான் பெண்களை முதன்மையாக கொண்டு வரணும்ட்டு நினச்ச ஒரே ஆள் பார்த்தீங்கன்னா எங்கள் தளபதி மட்டும்தான். அவர் தான் பெண்களை முதல் கட்டத்துக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. இந்த வர 2026 ஆண்டை ஆளப்போகும் நம் தமிழன் தளபதி மட்டுமே. அவர்கள்தான் நம் சிஎமாக வரவேற்கிறோம். இந்த வாய்ப்பை தந்த எங்கள் அண்ணன் விஜய் இளங்கோ அண்ணனுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இளங்கோ அண்ணா டீம், மாதவரம் பகுதி.